டுடே நாங்க தான் கண்டினியூ பண்ண போறோம் ஸ்க்ரப் மேக்கிங்ல. ஓகே, ஸோ அதை கண்டினியூ பண்றதுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா நாங்க வந்து என்ன ஸ்க்ரப் லாஸ்டா பார்த்தோன்னு? අපි ස්ක්‍රබ්ස් ගැන තමයි බලාගෙන හිටියේ මෙච්චර දවස. ඒ කියන්නේ හෝම්මේඩ් ස්ක්‍රබ්ස් ගැන. සෝ ඒ ස්ක්‍රබ්ස් එකේ අන්තිමට මොන ස්ක්‍රබ් එකද බැලුවේ කියලා කාට හරි මතක තියෙනවද? නෝට් කරලා තියෙනවද කවුරු හරි? Strawberry scrub. Strawberry scrub. Okay. ஓகே, சோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 6வது ஸ்க்ரப், பிரவுன் சுகர் ஸ்க்ரப். ஓகே, நான் chat boxல போடுறேன். අද අපි බලන්න යන්නේ 6වෙනි ස්ක්‍රබ් එක. ඒක තමයි brown sugar scrub. Okay, brown sugar scrub. Okay, so brown sugar scrub මේකට ඕන වෙන බඩු. ஓகே, அடுத்தது brown sugar scrub. இதுக்கு தேவையான திங்ஸ் half cup brown sugar. brown sugarனா அந்த வெள்ளை சீனி இல்லாம ஒரிஜினலா இருக்கு அந்த brown color sugar. அதுல தான் கலரிங் இல்லாம இருக்கும். ஓகே, so brown sugar, half cup avocado oil. ஓகே, 1 teaspoon Himalayan sea salt. பிங்க் கலர்ல இருக்கும் Himalayan sea salt. 3 to 4 drops lemongrass essential oils. ஓகே, நான் மறுபடியும் உங்களுக்கு நான் chat boxல போடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
Okay, so half cup brown sugar, half cup avocado oil, 1 teaspoon Himalayan salt, 3 to 4 drops of lemongrass essential oils. இதுல avocado oil, essential oils எல்லாம் நீங்க வந்து கடையில எடுக்கலாம். ஓகே, இந்த பர்பஸ்க்காகவே, அதாவது பியூட்டி பர்பஸ்க்காகவே விக்கிற ஆயில்ஸ்ல நீங்க எடுக்கணும். நான் உங்களுக்கு எதனாலும் சொல்லியிருக்கிறது தான், நீங்க எந்த பர்பஸ்க்கு அந்த ஆயில் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்க உங்களுக்கு இது இருக்கு. ஓகே, சில ஆயில்ஸ் வந்து கேண்டில்ஸுக்கு போடுறதுக்கு இருக்கு, சிலது மொப் பண்றதுக்கு போடுறதுக்கு இருக்கு, சிலது வந்து ஃபுட் இன்டேக் பர்பஸுக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த ஆயில் போடுறீங்களோ அந்த ஆயில் பியூட்டி பர்பஸுக்கு கன்சியூம் பண்ண, அதாவது ஸ்கின்னுக்கு கன்சியூம் பண்ணக்கூடியதான நீங்க பார்த்து போடணும். මේකේ අවකාඩෝ ඔයිල් පස්සේ ලෙමන් ග්‍රාස් එසෙන්ෂියල් ඔයිල්ස් මේ දෙක කඩේ ඔයගොල්ලන්ට ගන්න පුළුවන්. ඒ වුණාට කඩේ ගන්න පුළුවන් වෙන්නේ ඕගොල්ලෝ හරියට ස්කින් එකට කන්සියුම් කරන්න පුළුවන්ද, බියුටි පර්පස් එකටද මේක ගැලපෙන්නේ කියලා එක බලලා තමයි ගන්න ඕනේ. නැත්තම් අපිට මොන හරි ප්‍රශ්නයක් වෙනවා. ඕකේ, ඒ හින්දා ඒක බලලා ගන්න ඕනේ. So half cup brown sugar, half cup avocado oil, 1 teaspoon Himalayan salt, 3 to 4 drops of lemongrass essential oil. Okay. මේ ටික ඔක්කොම හොඳට මික්ස් කර, brown sugar එකයි salt එකත් හොඳට මික්ස් කරලා ඒකත් එක්ක avocado oil, grass essential oils හොඳට මික්ස් කරලා මේක ස්කින් එකට ඇප්ලයි කරන්න පුළුවන්. මේක හැම ස්කින් එකටම ගැලපෙනවා. ඕන ස්කින් එකට ගැලපෙනවා. මූණෙන් තියලා හොඳට 60 seconds වගේ ස්ක්‍රබ් කරලා පස්සේ 10 minutes වගේ මූණේ තියලා අයින් කරන්න ඕනේ. ஓகே, ஸோ இது எப்படின்னா ஹாஃப் கப் ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் ஹிமாலயன் சால்ட், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் கப் அவகாடோ ஆயில், 3 to 4 drops ஆஃப் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்றது. ஓகே, ஸோ இது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி 60 செகண்ட்ஸ் மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 செகண்ட்ஸ் மாதிரி நீங்க நல்லா ரப் பண்ணி கிளீன் பண்ணணும், ஃபேஸை ஸ்க்ரப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes 20 minutes மாதிரி ஃபேஸ்ல வச்சிருந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? එනි ඩවුට්ස් මේ ස්ක්‍රබ් එකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? අද කට්ටියත් අඩුයිනේ. මාත් පරක්කු වෙලා ජොයින් වුණේ. මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? එනි ඩවුට්ස් இருக்கா யாருக்காவது? No, ma'am. ஓகே, ஸோ அடுத்தது ரோஸ் ஸ்க்ரப். ஓகே, 7th ரோஸ் ஸ்க்ரப். இதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது டோனர் அந்த அந்த மாதிரி வர்றதுதான். ஓகே, 10 ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழ்கள் ஒரு 10 மாதிரி நீங்க சேர்த்துக்கணும், ரோஸ் பெட்டல்ஸ். One teaspoon water, ten rose petals, 1 teaspoon water, 10 drops of rose oil, 1 cup sugar, 2 tablespoon honey. இது வந்து நல்ல ஸ்க்ரப். ஓகே, இது மோஸ்ட்லி நீங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பாடிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ற கூடிய ஒரு ஸ்க்ரப் தான், நல்லா ஒர்க் ஆகும் ஃபேஸுக்கு. ஸோ இது வந்து 10 ரோஸ் பெட்டல்ஸ், நீங்க ரோஜா இதழ்கள் 10, 1 teaspoon வாட்டர், 10 drops of rose oil. ரோஸ் ஆயிலும் உங்களுக்கு கடையில கிடைக்கும். ரோஸ் ஆயில் வேற, ரோஸ் ஷிப் ஆயில் வேற. ஓகே, ரோஸ் ஆயிலுங்கிறது ரோஸ்ல வர்றது, ரோஸ் ஷிப் ஆயிலுங்கிறது டிஃப்ரெண்டான ஒரு ஆயில். ஓகே, நிறைய பேர் ரோஸ் ஷிப்
ஆயில வந்து ரோஸ் ஆயில்னு நினைச்சு கன்சியூம் பண்ணுவாங்க இல்ல ஓகே ரோஸ் ஆயில் வேற ரோஸ் ஷிப் ආයිල් வேற මේකෙන් රෝස් ආයිල් තමයි මෙන්ෂන් කරලා තියෙන්නේ මේක රෝස් ආයිල් එක වෙනයි රෝස් ෂිප් ආයිල් එක වෙනස් දැන් ක්ලියරා ඒ වගේ බ්‍රෑන්ඩ්ස් තියෙනවනේ ඒගොල්ලොන්ගේ අර ඇඩ්ස් වල ඉන්ටර්නෙට් ඇඩ්ස් වල රෝස් ෂිප් ආයිල් එක බලලා කට්ටිය රෝස් ෂිප් ආයිල් එක ගන්නවා රෝස් ආයිල් එක වෙනස් රෝස් ෂිප් ආයිල් එක වෙනස් ඒ වුණාට අර රෝස් ෂිප් ආයිල් එක ස්කින් එකට ගොඩාක් හොඳයි ඕකේ මාර විදියට යූස් බෙනිෆිට් ඕගොල්ලොන්ට ගන්න පුළුවන් ඒ රෝස් ෂිප් ආයිල් එක. ඒ වුණාට මෙතන තියෙන්නේ ரோஸ் ஆயில். ஓகே. நீங்க அந்த ரோஸ் ஷிப் ஆயில் வந்து ரோஸ் ஷிப் ஆயில் தான் நல்ல ஆயில் மோஸ்ட்லி. நெறைய பேர் யூஸ் பண்ணி, நெறைய பேர் நல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோஸ் ஷிப் ஆயில் வேற, ரோஸ் ஆயில் வேற. இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரோஸ் ஆயில். ஓகே. ஸோ ரோஸ் ஆயில், சுகர், ஹனி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடணும். ஓகே. இதுவும் ஆல் ஸ்கின் டைப் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது எப்படின்னா 1 டீஸ்பூன் வாட்டரோட நீங்க ரோஸ் பெட்டல்ஸ ஒரு பிளெண்டர்ல சின்ன பிளெண்டர்ல போட்டு நல்லா அரைக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து உங்களோட அந்த அம் அம்மின்னு தான் நெனைக்கிறேன். அம்மி மாதிரி இன்னொன்னு இருக்கும். அதுலயும் நீங்க இது பண்ணி தெரியல பேர். அதுலயும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே இடிச்சுக்கலாம். ஸோ அத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாரி கொஞ்ச நேரம் ஒரு இடிச்சீங்கன்னா கொஞ்சம் அது நல்லா இடிச்சு வரும் தானே. ஸோ அதோட நீங்க வந்து மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். ஓகே. ரோஸ் ஆயில், சுகர், ஹனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி அதாவது நீங்க ஃபேஸ கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இத அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இது எப்படின்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இத வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். பிரவுன் சுகர் ஸ்க்ரப்பும் எல்லா ஸ்கின்க்கும் டைப்புக்கும் செட் ஆகும். ஓகே. සෝ සෝ රෝස් පෙටල් 10ක් වගේ ගන්න ඕනේ. මේක වතුරට දාලා හොඳට බ්ලෙන්ඩ් කරලා බ්ලෙන්ඩ් නැත්තම් ඕගොල්ලෝ මට හරියට දන්නේ නැහැ අපි අර කුස්සිය වැඩ කරන්න ගන්නේ. ඒකත් ගන්න පුළුවන්. ඒකෙන් හොඳට ඕගොල්ලන්ට පුළුවන් විදියට ග්‍රයින්ඩර් නම් ග්‍රයින්ඩර් නැත්තම් ඕගොල්ලෝ වෙන මොනවා හරි යූස් කරනවා කමක් නැහැ. හොඳට බ්ලෙන්ඩ් කරන්න ඕනේ. සෝ ඒකත් එක්ක අපි අනිත් ඉන්ග්‍රීඩියන්ස් ටික රෝස් ආයිල්, සුගර්, හනි මේ ඔක්කොම හොඳට මික්ස් කරලා මේක ෆේස් එකට ඇප්ලයි කරන්න ඕනේ. මේක චුට්ටක් මේක චුට්ටක් සැර වැඩි වගේ ස්ක්‍රබ් එකක්. සෝ මේක මොකුත් වෙන්නේ නැහැ ස්කින් එකට. ඒ වුණාට මේක softly gently තමයි ඇප්ලයි කරන්න ඕනේ. ඕකේ. සර්කියුලර් මෝෂන් එකේ ඇප්ලයි කරන්න පුළුවන්. ඊළඟ එක කිවි ස්ක්‍රබ්. මේකේ මොන හරි doubts තියෙනවද? Any doubts?
ஓகே, அப்ப நான் அடுத்த ஸ்க்ரப்புக்கு போறேன். அடுத்த ஸ்க்ரப் 8th ஸ்க்ரப் கிவி ஸ்க்ரப். ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது வந்து கிவி ஸ்க்ரப். ஓகே, ஸோ கிவி ஸ்க்ரப்புக்கு தேவையானது பல்ப் ஆஃப் கிவி, 2 tablespoon sugar, 1 drop olive oil. மேம் ப்ரௌன் சுகரா?
ப்ரவுன் நீங்க ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒயிட் சுகரை விட ப்ரவுன் சுகர் தான் எப்படி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும், நல்லது. நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. பட் ப்ரவுன் சுகர் தான் அதுல கலரிங் மத்த கெமிக்கல்ஸ் வந்து லோவா இருக்குது தான் ப்ரவுன் சுகர். ஓகே, ஸோ இதுவும் சேம் தான். ஸோ ஒரு பவுல்ல நீங்க வந்து கிவிய நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 ட்ராப் ஆஃப் ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் மாதிரி நல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் நீங்க வந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஓகே, கிவி ஸ்க்ரப் இதுவும் ஆல் ஸ்கின் டைப் ஸ்க்ரப் தான். நீங்க வந்து எந்த ஸ்கின்னுக்குனாலும் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? मेकअप किवी स्क्रब बेगा सेम. सो मैं इंग्रेडिएंट टिको कोम හොඳට මික්ස් කරලා ෆේස් එකට ඇප්ලයි කරලා ෆේස් එකට ඇප්ලයි කරන්න 60 seconds වගේ තියාගන්න. සෝ හොඳට ස්ක්‍රබ් කරලා 10 minutes එකට පස්සේ හොදන්න ඕනේ. මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට?
ஓகே. ஸோ அடுத்த ஸ்க்ரப் டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப். ஓகே. 9th ஸ்க்ரப் டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப்.
சாரி கேர்ள்ஸ், நான் வந்து உங்களுக்கு மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஓகே, டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப். டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு தேவையான ப்ராடக்ட் ஒரு பாதி தக்காளி, ஒரு டீஸ்பூன் சுகர். ரொம்ப ஈஸி. நீங்க எப்ப வேணாலும் இந்த ஸ்க்ரப் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இந்த ஸ்க்ரப். எப்படின்னா, நீங்க தக்காளிய பாதியா வெட்டி, இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். தக்காளி அலர்ஜிக் இருக்கவங்க இந்த இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டொமேட்டோ தக்காளிய பாதியா வெட்டி, அந்த பாதியா அப்ப நம்ம வெட்டினோம்னா அந்த நடுவுல வர்ற பகுதியில வந்து சுகரை நல்லா நீங்க தடவிக்கோங்க. தடவிட்டு அத ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. அந்த தக்காளிய டிரெக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க, சர்க்குலர் மோஷன்ல. ஓகே, நல்லா அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ரப் இன்டு தி ஸ்கின். ஓகே, இதுல எனி டவுட்ஸ்? டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப். இதையும் பூசிட்டு வாஷ் பண்ணணுமா? ஆமா, இதையும் பூசிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணணும். ඕකේ, සෝ ටොමේටෝ ෆේස් ස්ක්‍රබ් තක්කාලි භාගයක් අරගන්න. ඒකට උඩ ෂුගර් එක හොඳට ඇප්ලයි කරලා ඒ ඇතුලේ තියෙන ඒ තැනට හොඳට ෂුගර් එක ඇප්ලයි කරලා ඒක ෆේස් එකකින් සර්කියුලර් මෝෂන් එකේ බ්ලෙන්ඩ් කරන්න. ඕකේ, එහෙම කරනකොට ස්කින් එකට 60 seconds වගේ හොඳට ස්ක්‍රබ් කරලා පස්සේ 10 minutes එකට පස්සේ හොදන්න ඕනේ. ඕකේ, මේකත් හැම ස්කින් එකටම ගැලපෙන ප්‍රොඩක්ට් එකක්. හැම එක්කෙනාම යූස් කරන්න පුළුවන්. ඒ වෙලාවම අරගෙන යූස් කරොත් හොඳයි. ඉදල මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද කට්ටියට? ඕකේ, එහෙනම් අපි ලෙමන් ස්ක්‍රබ් එකට යන්. ඕකේ, 10 ස්ක්‍රබ්, ලෙමන් ස්ක්‍රබ්.
ஓகே, ஸோ லெமன் ஸ்க்ரப். லெமன் ஸ்க்ரப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஓகே, இதுவும் பெருசா பெரிய ப்ராடக்ட்ஸ் இல்ல. ஸோ அதனால நான் டைப் பண்ணல. ஓகே, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வர்றதை தான் நாங்கள் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணணும். ஓகே, லெமன் ஜூஸ், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ஸ்க்ரப், சாரி கொஞ்சம் தண்ணி. ஓகே, இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு, இது உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின், டக்குனு ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும், டக்குனு ஸ்கின் பிங்க் ஆகும்னா இது அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, மற்றபடி இது பிளாக் ஹெட் ரிமூவலுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே, நீங்க இதுல பிளாக் ஹெட் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸோ லெமன் ஜூஸ், சால்ட், வாட்டர், இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணணும். பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து மறுபடியும் ஸ்கின்க்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, நீங்க இதை வந்து இது போட்டதுக்கு அப்புறமா சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா நீங்க இதை அப்ளை பண்ண வேணாம். ஓகே, நீங்க வேற ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றது பெட்டர். මතපඩි எல்லா ස්කින්නකු ඕකේ ආගු ලෙමන් ස්ක්‍රබ් එක හැම ස්කින් එකටම ගැලපෙනවා. මේක ලෙමන් ජූස් ලෙමන් කියන්නේ චුට්ටක් ඇසිඩ් වැඩි තියෙන ප්‍රොඩක්ට් එකක්. සෝ මේක සමහර වෙලාවට සෙන්සිටිව් ස්කින් කෙනෙක් නම් එයාට ගැලපෙන්නේ නැහැ. ඒ වගේ කට්ටිය මේක යූස් කරන්න නැතුව ඉන්න එක හොඳයි. එහෙම නැතුව ඕගොල්ලොන්ට බ්ලැක් හෙඩ්ස් තියෙනවා නම් මේක යූස් කරන්න පුළුවන්. මේක මොන හරි ඩවුට්ස් තියෙනවද මේ ස්ක්‍රබ් එකේ? Okay, so next up, cinnamon face scrub. Okay, இது வந்து 11th ப்ராடக்ட். ஓகே, 11th ஸ்க்ரப் வந்து சினமன் ஃபேஸ் ஸ்க்ரப். சினமனுக்கு கருவாப்பட்டைன்னு நினைக்கிறேன் தமிழ்ல, இஃப் ஐ எம் நாட் ராங். கருவாப்பட்டையோ இல்ல லவங்கப்பட்டையா? சினமனுக்கு தமிழ் சரியா மேம் குருது போட்டு සිංහලෙන් කුරුදු පොට්ටු දෙමළෙන් කරවපට්ට. කරුවාපට්ට. Okay, so cinnamon face scrub. මේකට ඕන products ටික 1 tablespoon cinnamon powder. ඒකත් එක්ක කඩේ ගන්න cinnamon powder ගන්න එපා. කඩේ ගන්නවා නම් ඒ අර cinnamon අර කෑල්ල වගේ එන්නේ powder නැතුව ඒක අරගෙන ඕගොල්ලෝ හොඳට blend කරන්න. Okay, ඕගොල්ලෝ හොඳට grind කරගන්න.
so cinnamon powder එකත් එක්ක 2 tablespoon honey. මේක pack වගේ තමයි. ඒ වුණාට මේක scrub විදියටත් අපිට use කරන්න පුළුවන්. mostly මේක scrub ඇයි අපි දැන් කඩේ ගන්න powder වගේ අපිට කරන්න බෑනේ. ඒකට අපේ powder එක චුට්ටක් rough. so මේක scrub විදියට use කරන්න පුළුවන්. so 1 tablespoon cinnamon powder 2 tablespoon honey. මේ දෙකම හොඳට mix කරලා face එකට apply කරන්න පුළුවන්. හැම skin එකටම ගැලපෙනවා 15 minutes වගේ තියලා හොඳට scrub කරලා 15 minutes වගේ තියලා පස්සේ අයින් කරන්න ඕනේ. Any doubts? මම කොච්චරක් ගන්නවද මෑම්? මොකද සුලයිහා සිනමන් කොච්චරක් ගන්නවද මෑම්? 1 tablespoon. 1 tablespoon. Okay, so cinnamon face scrub. Okay, அடுத்தது papaya face scrub. Okay, papaya face scrub. Papaya face. Okay, papaya face scrub. இது நிறைய பேருக்கு papaya allergics இருந்தா papaya smell allergic-னா அவங்க யூஸ் பண்ணாதீங்க, மத்தவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, papaya සමාන කටියට papaya allergic නැත්නම් papaya මේ smell එක කැමති නැති කටිය මේක யூஸ் කරන්න එපා. අනිත් කටිය யூஸ் කරන්න පුළුවන්. so මේකටත් ඔයගොල්ලෝ ඉන්ග්‍රීඩියන්ට් එක මට එච්චර ඔයගොල්ලන්ට කියන්න ඕනේ නෑ. okay, මේකට 1 tablespoon papaya බල්. okay, papaya කෑල්ලක්, පැපල් කෑල්ලක් එකක් අරගන්න පොඩි ගාන. ඒකට ඔයගොල්ලෝ brown sugar ඒක හොඳට ඒකත් එක්ක brown sugar lemon juice ඔක්කොම දාලා හොඳට blend කරලා ඒක තමයි face එකට apply කරන්න ඕනේ. දාලා හොඳට scrub කරලා 20 minutes වගේ තියලා අයින් කරන්න ඕනේ. මේකත් හැම skin type එකටම ගැලපෙනවා. okay, so papaya face scrub இதுவும் 1 tablespoon papaya பல்ப் எடுத்து 1 tablespoon brown sugar போட்டு 1 tablespoon lemon juice போட்டு நல்லா mix பண்ணி இதை நீங்க வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமாலும் நீங்க வந்து இது பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, one tablespoon papaya bulb, 1 tablespoon brown sugar, 1 tablespoon lemon juice. 1 tablespoon papaya bulb, papaya ஒரு சின்ன துண்டு 1 tablespoon, 1 tablespoon brown sugar, 1 tablespoon lemon juice. எல்லாமே 1 tablespoon 1 tablespoon 1 tablespoon.
இந்த 3 இன்கிரீடியன்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணணும். அதாவது ஸ்க்ரப்ஸ். இந்த ஸ்க்ரப்ஸ் எல்லாமே ஃபேஸுக்கு அப்ளை மட்டும் பண்ணக்கூடாது. மாஸ்க் பேக் தான் நாங்க ஃபேஸுக்கு அப்ளை மட்டும் பண்றது. சோ இதெல்லாம் நாங்க நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஃபேஸுக்கு நல்லா போடணும். ஓகே, நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இதுல எது டவுட்ஸ்? லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரப் மட்டும் தான் இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சோ அடுத்தது கிராம் ஃபிளார் ஃபேஸ் ஸ்க்ரப். மேம் பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ஓன்லி ஸ்கின் டைப்பா? ஆல் ஸ்கின் டைப். அடுத்தது கிராம் ஃபிளார் ஃபேஸ் ஸ்க்ரப். ஓகே, சோ கிராம் ஃபிளார் 1 டேபிள் ஸ்பூன் நான் உங்களுக்கு போடுறேன். கிராம் ஃபிளார் okay, so half tablespoon salt, half tablespoon yogurt, 1 tablespoon gram flour. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். இதுவும் ஆல் ஸ்கின் டைப் தான். ஓகே, gram flour face scrub එක 1 tablespoon gram flour එකත් එක්ක half tablespoon yogurt, half tablespoon salt මේ තුනම හොඳට මික්ස් කරලා face එකට apply කරන්න. okay, මේකත් 15 minutes වගේ තියලා හොඳට scrub කරලා 15 minutes වගේ තියලා අයින් කරන්න ඕනේ. okay, மெச்சரைஸ் ஸ்க்ரப்ஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு பார்க்க இருக்கிற ஸ்க்ரப். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல மாஸ்க் நாங்க பார்ப்போம். மாஸ்க் வந்து நிறைய இருக்கு, 20 கிட்ட இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் ஸ்க்ரப்ல? இன்னைக்கு ஸ்க்ரப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதை முடிச்சுக்கிட்டு நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்க்ரப் கேட்டீங்கன்னா அப்ப எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமா இருக்கு. any doubts scrubல? scrub එකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? තියෙනවා නම් කියන්න. එතකොට අපි scrub එක ඉවර කරලාම අනිත් එකට යන්න පුළුවන්. yeah, gram flour, Shipana, any doubts? ஆல் ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம் கிராம் ஃபிளார். எந்த பிரச்சனையும் இல்ல. கிராம் ஃபிளார் ஆல் ஸ்கின் டைப் එකට யூஸ் කරන්න පුළුවන්. කිසි ප්‍රශ්නයක් නැහැ.
Which scrub suitable for pimple marks? Tomato scrub நல்லோம், strawberry நல்லோம், brown sugar நல்லோம். இதுல இருக்க எல்லா ஸ்க்ரப்ஸுமே மோஸ்ட்லி நீங்க பிம்பிள் இருக்கவங்களும் போடலாம். காஃபி ஸ்க்ரப் அந்த மாதிரி காஃபி, டொமேட்டோ இதெல்லாம் பிம்பிள்ஸுக்கு ரொம்பவே நல்லோம். ஓகே, அப்படின்னா நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க மார்க்ஸ் பார்ப்போம். அதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சு. ஓகே, இதுக்கப்புறம் நாங்க மற்ற சப்ஜெக்ட்ஸை வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? ஓகே, அப்படின்னா நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். டேக் கேர்.